Good evening, everyone. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். திவ்யதர்ஷினி வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜேஇ ப்ரிப்பரேஷனும் ஸ்டடீஸையும் வந்து பேலன்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திவ்யா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஜேஇ ப்ரிப்பரேஷனும் போர்டும் நீங்க தனித்தனியா பார்க்கறனால தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சரிங்களா? ஒரே சாப்டர் தான். ஒரே கான்செப்ட் தான். சரிங்களா? அந்த 2மே ப்ரிப்பரேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். என்ன ஜேஇக்கு வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க எம்சிக்யூ சால்வ் பண்ணுவீங்க அவ்வளவுதான். மத்தபடி கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜேஇ மெயினுக்குலாம் அவ்வளோ கஷ்டமான கான்செப்ட்ஸ்லாம் கிடையாது. அட்வான்ஸ்டுக்கு தான் கொஞ்சம் நிறையா படிக்கணும். பட் ஜேஇ மெயின் வந்து கொஞ்சம் எம்சிக்யூஸ்ல எஃபர்ட் போட்டீங்கனாலே போதும் கண்ணா. சரிங்களா? ஸோ ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஜேஇக்கு எக்ஸ்ட்ராவா நீங்க என்ன பண்ணணும்னா எம்சிக்யூஸ் நிறைய சால்வ் பண்ணணும். அது சால்வ் பண்ண போர்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நான் அடிக்கடி சொல்ற மாதிரி 2மே வந்து ஹேண்ட் ஆன் ஹேண்ட் தான் போடணுமே தவிர இது வேற நீங்க நினைக்க கூடாது. அப்படி நினைச்சீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ரெஷர் டெவலப் ஆகும். சரிங்களா? ஃபைன். சரி. இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஹாலோ ஆல்கேன் ஹாலோரின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். கடைசி எலிமினேஷன் ரியாக்ஷன் பார்த்தோம்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அடுத்த சாப்டர் ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 12th ஸ்டாண்டர்ட்ல 4 முக்கியமான சாப்டர் இருக்கு. ஹாலோ ஆல்கேன் ஹாலோரின், ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ், ஈத்தர்ஸ், ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் அமீன்ஸ். இப்போ ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா போர்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எந்த ஜேஇயா இருந்தாலும் சரி, இல்லை நீட்டா இருந்தாலும் சரி, ஒரு ஆர்கானிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா எல்லா சாப்டர்ல இருந்தும் எல்லா சாப்டரோட ஐடியாவும் இருந்தாதான் ஒரு ஆர்கானிக் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில எனக்கு இந்த சாப்டர் பிடிக்கும், இந்த சாப்டர் பிடிக்காதுன்னு நம்மளால ஒதுக்கவே முடியாது. எல்லா சாப்டருமே படிக்கணும். ஆனா ரொம்ப ஈஸி. கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி. அதை புரிஞ்சு படிச்சீங்கன்னா பிடிக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அது புரியலன்னா தான் கஷ்டம். ஸோ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நம்ம எடுக்க போற எல்லா ரியாக்ஷன்ஸ்லயுமே ஏதோ ஒரு லாஜிக் பின்னாடி இருக்கும். ஸோ எதுவுமே ரேண்டமா மெமரைஸ் பண்ணிடாதீங்க. எதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேக்சுவலா மெமரைஸ் பண்ணுமோ அது இருக்கு. ஆனா அது ரொம்ப கம்மி. பட் மற்றபடி புரிஞ்சு படிக்கிறது தான் நிறைய இருக்கு. அதனால புரிஞ்சு படிச்சீங்கன்னா தான் சப்ஜெக்ட் பிடிக்க ஆரம்பிக்கும். பிடிச்சாதான் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம பார்க்க போற சாப்டர் வந்து ஆல்கஹால், ஃபீனால் அண்ட் ஈத்தர். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சாப்டர்ல ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் தான் பேசணும், விச் இஸ் ஹாலைட். ஆனா இங்க வந்து நம்ம 2 ஃபங்க்ஷனல் குரூப் பேச போறோம். ஒன்று வந்து ஆல்கஹால், இன்னொன்று ஈத்தர். சாப்டர் வந்து 2ஆ பிரிச்சிருக்காங்க. 70% வந்து ஆல்கஹால்ஸை பத்தி இருக்கும், 30% தான் ஈத்தரை பத்தி இருக்கும். ஆல்கஹால் எப்படி இருக்கும்? ஃபங்க்ஷனல் குரூப் ஒரு ஆல்கைல் குரூப் கூட OH அட்டாச் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஈத்தருங்கிறது ROR அவ்வளவுதான். சரிங்களா? இதுதான் ஈத்தர், இது வந்து ஆல்கஹால். இந்த R குரூப் வந்து ஸ்ட்ரெயிட் செயினாவோ பிரான்ச்டாவோ இருந்ததுன்னா that is aliphatic alcohol. இந்த R குரூப் வந்து பென்சீனா இருந்ததுன்னா that is aromatic alcohol. ஓகேங்களா? ஃபீனால்ங்கிறது இட் இஸ் a kind of aromatic alcohol. அவ்வளவுதான். ரைட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 70% தான் நம்ம பார்க்க போறோம் ஆல்கஹால்ஸ் பத்தி. அதுல அலிஃபாட்டிக், அரோமேட்டிக் 2 ஆல்கஹால்ஸ் பத்தியும் கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். சாப்டரோட ஃப்ளோ ஹாலோ ஆல்கேன் ஹாலோரினுக்கு என்ன ஃப்ளோ இருந்ததோ அதே தான். இனிஷியலா இன்ட்ரோடக்ஷன் பார்ட் இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸோட ஸ்ட்ரக்சர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. கிளாசிபிகேஷன், ஆல்கஹால்ஸ் எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்ணலாம்னு பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதோட நாமன்கிளேச்சர் பத்தி நம்ம பேச போறது கிடையாது. நீங்க 11th ஸ்டாண்டர்ட்லயே அதை நல்லா படிச்சிருந்திருப்பீங்க ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேயே. அவ்வளவுதான். அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபீனால்ஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபீனால்ஸ்க்கு போயிடும். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு எல்லா சாப்டருக்குமே. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல ஆல்கஹாலோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ ஆல்கஹாலோட ஜெனரல் ஃபார்முலா எப்படி இருக்கும்னா ஒரு ஆல்கைல் குரூப், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். கரெக்டுங்களா? ஸோ ஆக்சிஜன் லெஃப்ட் சைட்ல ஒரு R குரூப் கூட கனெக்ட் ஆயிருக்கும், ஹைட்ரஜன் கூட ரைட் சைட்ல கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ இதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் வரும் அப்படின்னா ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் இங்க R குரூப் இருக்கிறதுனால கார்பன் கார்பன் பாண்ட் வரும், கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் வரும், கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் வரும், ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்ட் வரும். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் ஆல்கஹால்ஸ்ல வரும். இது எல்லாமே கோவலன்ட் பாண்ட் தான். பட் இதுல கார்பன் 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 ஹைட்ரஜனுங்கிறது நான் போலார் கோவலன்ட் பாண்ட்.
ஆனா இது ரெண்டும் போலார் கோவேலன்ட் பாண்ட். எஸ். ஸோ ஏன் வந்து இங்க பொலாரிட்டி வந்தது அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ்னால தான். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கிரேட்டர் தென் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் கார்பன். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கிரேட்டர் தென் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் as well. ஸோ ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல நெகட்டிவ் சார்ஜும், கார்பன் இருக்கிற இடத்துல பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜும். அதே மாதிரி ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துல பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜும், ஆக்சிஜன் இருக்க வேண்டிய இடத்துல ஆக்சிஜன் மேல பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜும் வரும். ஓகேங்களா? ஸோ ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன் ரெண்டுமே வந்து போலார் பாண்ட்ஸ். மற்றதெல்லாம் கார்பன் கார்பன், கார்பன் ஹைட்ரஜன், பேசிக்கலி அந்த ஹைட்ரோ கார்பன் சிஸ்டம் வந்து நான் போலார். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த சமயத்துக்கு. நெக்ஸ்ட் நம்ம எங்க போக போறோம்னா ஆல்கஹால்ஸோட கிளாசிபிகேஷன் ஒன்றும் புது கிளாசிபிகேஷன்லாம் கிடையாது. ஹாலோ ஆல்கேன், ஹாலோரின் ஒரு பெரிய கிளாசிபிகேஷன் பார்த்தோம் இல்லைங்களா? அதே கிளாசிபிகேஷன் தான் இங்கேயும். ஒரு ஹைட்ரோ கார்பன்ல ஹைட்ரஜனுக்கு பதிலா OH சப்ஸ்டிடியூட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஆல்கஹால். கரெக்ட்டுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈத்தேன் எடுத்துட்டு ஈத்தேன்ல இருக்க ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா OH சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா தட் இஸ் ஆல்கஹால். கரெக்ட்டுங்களா? ஒரு ஹெக்சேன் எடுத்துட்டு அதுல இருக்கிற ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ரஜன் ரெண்டு ஹைட்ரஜனுக்கு பதிலா ரெண்டு ஆல்கஹால் போட்டோம்னா then that is also an alcohol. கரெக்ட்டுங்களா? அப்போ ஒரு ஹைட்ரோ கார்பன் சிஸ்டம்ல ஹைட்ரஜனுக்கு பதிலா ஆல்கஹால்ஸ் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா that is OH குரூப் சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா அந்த கேட்டகரி ஆஃப் காம்பவுண்ட் நம்ம ஆல்கஹால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆல்கஹால் ஒரு பெருசா கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. எப்படின்னா மோனோஹைட்ரிக், பாலிஹைட்ரிக்னு ரெண்டு விதமா கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. மோனோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ஒரே ஒரு ஆல்கஹால் தான் இருக்கு அப்படின்னா then that is monohydric. ஓகேங்களா? more than one alcohol இருந்ததுன்னா then that is polyhydric. அதுலயே நிறைய டைப்ஸ் இருக்கு. டைஹைட்ரிக், ட்ரைஹைட்ரிக், டெட்ராஹைட்ரிக், பென்டாஹைட்ரிக், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுல நம்ம வந்து வெறும் டைஹைட்ரிக்ல அதுலயும் ரெண்டு ஸ்பெசிபிக்கான ஆல்கஹால்ஸ் பத்தி தான் பேச போறோம். ஆனா பெரிய கிளாசிபிகேஷன் ஃபர்தரா வந்து மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ்ல உண்டு. இது நம்ம ஹாலோ ஆல்கேன், ஹாலோரின்ல படிச்சது இதான். மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்னா என்ன? ஒரே ஒரு ஆல்கஹால் குரூப் அட்டாச் ஆயிருக்கும் நம்மளோட ஆர்கானிக் காம்பவுண்ட்ல. தட் இஸ் கால்ட் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். அந்த OH குரூப் எந்த கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி இத ரெண்டா கிளாசிஃபை பண்றாங்க. அந்த ஆல்கஹால் அட்டாச் ஆயிருக்கிற அந்த கார்பன் sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பனா இருந்தால் ஒரு கேட்டகரி. இதுவே ஆல்கஹால் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பனா இருந்தா இன்னொரு கேட்டகரி. புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ இதுலயே நிறைய கிளாசிபிகேஷன் உண்டு. ஆல்கஹால் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் தான். sp3 sp2 எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். கார்பனை சுத்தி we should have 4 chemical bonds. எல்லா chemical bondsமே சிங்கிள் பாண்டா இருந்ததுன்னா that is sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் இல்லைங்களா? சோ ஆல்கஹால் வந்து ஒரு sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. அண்ட் இந்த sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் R groups கூட 3 R groups கூட கனெக்ட் ஆயிருந்ததுன்னா this is called tertiary alcohol. ஆல்கஹால் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் ரெண்டு R group கூட தான் கனெக்ட் ஆயிருக்கு, அப்புறம் ஒரு ஹைட்ரஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா then this is secondary alcohol. ஆல்கஹால் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் ஒரே ஒரு R group கூட தான் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா then this is primary alcohol. இதுவே ஆல்கஹால் அட்டாச் இருக்கிற கார்பன் sp3 தான், ஆனா எல்லாமே வெறும் ஹைட்ரஜன்ஸ் கூட தான் கனெக்ட் ஆயிருக்குன்னா this is just CH3OH இல்லைங்களா, which is called methyl alcohol. அவ்வளவுதான். இது ஒரு கேட்டகரி. இதுவே ஆல்கஹால் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் தான். பட் இந்த sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் ஒரு sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கார்பனோட வேலன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ஒரு பாண்ட் போட்டு இப்படி நான் பாண்ட் போட்டுறேன், அவ்வளவுதான். சோ ஆல்கஹால் அட்டாச் இருக்கிற கார்பன் sp3, அந்த sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் ஒரு sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன் கூட கனெக்ட் ஆயிருந்தால் this is called allyl alcohol. நம்மளுக்கு ஒரு காம்பவுண்ட பார்த்தாலே அது அல்லைலா, பென்சாயிலா, அரைலா, இல்ல பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷியெல்லாம் கண்டிப்பா சொல்ல தெரியணும். அது நார்மல் மாலிகுலா கொடுத்தாலும் சொல்ல தெரியணும், பாண்ட் லைன் ரெப்ரசன்டேஷனையும் நம்மளுக்கு சொல்ல தெரியணும். இதுக்கெல்லாம் பிராக்டிஸ் வேணும்.
இந்த சாப்டர் வந்து ஆல்கஹால்ஸ் ஃபீனால்ஸ். கவிராஜ் கேக்குறீங்க, இந்த சாப்டர் வந்து ஆல்கஹால்ஸ் ஃபீனால்ஸ் ஈத்தர்ஸ். ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்டா இருந்தா ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ்னு படிச்சிருப்பீங்க. ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ். ஃபைன். ஸோ ஒரு பாண்ட் லைன் ரெப்ரசன்டேஷனை பார்த்து பயப்படவே கூடாது. ஒரு பாண்ட் லைன் ரெப்ரசன்டேஷனை நார்மல் மாலிகுலர் ரொம்ப ஈஸியா மாத்தலாம். நம்மளோட பழைய ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பாண்ட் லைன் ரெப்ரசன்டேஷன் எப்படி நார்மல் மாலிகுலா மாத்துறது, நார்மல் மாலிகுல் எப்படி பாண்ட் லைன் ரெப்ரசன்டேஷன்ல எழுதுறதுலாம் நிறைய பேசியிருப்போம். ரொம்ப ஈஸி, டெட் ஈஸி. அதை பத்திலாம் அதெல்லாம் பார்த்து பயந்துட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டஃப்னு சொல்லிடாதீங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸி. சரிங்களா? ஃபைன். அடுத்தது ஆல்கஹால் அட்டாச் இருக்கிற கார்பன் sp3 தான். ஆனா இந்த sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் ஒரு பென்சின் ரிங் கூட கனெக்ட் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுக்கு பேர் என்னது? பென்சைல் ஆல்கஹால். அவ்வளவுதான். இதோட sp3 கேட்டகரி முடிஞ்சது. அடுத்தது sp2ல ஆல்கஹால் அட்டாச் இருக்கிற கார்பன் sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன் தான். இப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? வினைல் ஆல்கஹால். அடுத்தது ஆல்கஹால் அட்டாச் இருக்கிற கார்பன் sp2 தான். பட் அது sp2 யாரோடது? sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன் வந்து பென்சீனோடது. அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அரைல் ஆல்கஹால். புரிஞ்சுதுங்களா? இந்த ஸ்பெசிபிக்கான காம்பவுண்ட் வந்து பென்சீன் கூட அட்டாச் ஆயிருக்கிறதுனால திஸ் இஸ் ஃபீனால்னு சொல்லுவோம். OH டைரக்டா பென்சீன் கூட அட்டாச் ஆயிருந்ததுன்னா தட் இஸ் ஃபீனால். பட் ஃபீனால்னா இந்த ஃபீனாலே நிறைய சப்ஸ்டிடென்ட்ஸ் எல்லாம் போடுவோம். அதாவது ஆர்த்தோ பாராமெட்டால எல்லாம் வேற வேற சப்ஸ்டிடென்ட்ஸ் போட்டா ஃபீனாலே நம்ம நிறைய டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லிட முடியும். பட் ஜென்ரலா இது வந்து அரைல் ஆல்கஹால் கேட்டகரியில வருது. ஒரு காம்பவுண்ட கொடுத்தாலே அது அரைல் ஆல்கஹாலா இல்ல அலிஃபாட்டிக் ஆல்கஹாலான்னு சொல்ல தெரியணும். அலிஃபாட்டிக் ஆல்கஹால்ல அது அல்லைலா, பென்சாயிலா, வினாயிலாம்லாம் ரொம்ப கண்டிப்பா ஈஸியா சொல்ல தெரியணும். இல்லைன்னா நம்ம வந்து ப்ராடக்ட் டிசைட் பண்றது, அங்க என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுங்கிறது டிசைட் பண்றதா ரொம்ப கஷ்டமா போயிடும். ஸோ ப்ராக்டிஸ் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? இதெல்லாம் உங்களோட புக்ஸ்லயே போட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸசைஸ்ல நிறைய காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ரைட். இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஆல்கஹாலை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு 4-5 மெத்தட் இருக்கு. அலிஃபாட்டிக் ஆல்கஹால், அரோமேட்டிக் ஆல்கஹால் எல்லாம் சேர்த்து ஒரு 4-5 மெத்தட்ஸ் இருக்கு. ரொம்ப ஈஸி. எதெல்லாம் இருந்து நம்மளால ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரம் ஆல்கீன். ஆல்கீனை ஆல்கஹாலா மாத்த முடியும். சரிங்களா? ஆல்கீன் அப்படின்னா என்ன? டபுள் பாண்ட் சிஸ்டம். சரிங்களா? அந்த டபுள் பாண்ட் சிஸ்டம் நம்மளால ஆல்கஹாலா மாத்த முடியும். ஒரு சாதாரண ரியாக்ஷன் எழுதி காமிக்கிறேன். என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க. CH2 double bond CH2. சரிங்களா? This is going to be my substrate. எனக்கு இந்த காம்பவுண்ட இப்படி மாத்தணும். என்ன பண்ணிருப்பேன்னு ஐடியா இருக்குங்களா? நீங்க லாஜிக் மட்டும் சொன்னா போதும். ஏன்னா டெக்னிக்கலாலாம் எதுவுமே கேட்கல. லாஜிக் மட்டும் சொல்லுங்க போதும். என்ன ஆட் பண்ணிருக்கேன், இல்ல எதை ரிமூவ் பண்ணிருக்கேன், இல்ல எதையாவது சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்கேனா பார்த்து சொல்லுங்க பாப்பா. அப்சர்வ் பண்ணுங்க. ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் மேம். ஓகே, ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன். ஏன் தத்துவத்துக்கு அது உங்களுக்கு இப்படி தோணுச்சு? மேம் சிமெட்ரிக்கல் காம்பவுண்டா இருக்கனால ஃப்ரீ ரேடிக்கல் மூலமா பண்ணலாம்னு. ஓகே, ஃப்ரீ ரேடிக்கல் எப்போ வரும்னா, ஃப்ரீ ரேடிக்கல் நம்மளோட கெமிக்கல் ரியாக்ஷன்ல எப்போ வரும்னா, நான் எங்கேயாவது லைட் எனர்ஜி யூஸ் பண்ணா வரும், இல்லைன்னா பெராக்சைட்ஸ் யூஸ் பண்ணா வரும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட்டை யூஸ் பண்ணா வரும். அந்த 3 சினாரியுமே இங்க போடலைங்களே. இங்க நான் லைட் எனர்ஜி யூஸ் பண்ண மாதிரி போடல.
அதே மாதிரி இங்க ஆர்கானிக் சால்வெண்ட் நான் எதுவுமே ரெப்ரசென்ட் பண்ணல இல்லைங்களா. பெராக்சைடும் நான் இங்க போடல. அப்ப இங்க வந்து ஃப்ரீ ரேடிக்கலுக்கு சான்ஸ் கம்மி. ஓகே மேம். நீங்க ரியேஜென்ட் எதுவும் எழுதாதனால நான் ஒருவேளை இருக்கலாம்னு நினைச்சிருக்கேன். ஓகே ஃபைன் பரவாயில்ல கண்ணா. தட் வாஸ் a good try. வரும் மேம். என்ன தஸ்கதிகா? ஈத்தேனோட வாட்டர் ஆட் பண்ணா வெரி குட். அவ்வளவே தான். வாட்டர் ஆட் பண்ண வேண்டியதுதான். சரிங்களா. எப்படி வாட்டர் அப்படின்னு டிசைட் பண்றது அப்படின்னா, லெஃப்ட் சைட்ல ஐ ஹேவ் 2 கார்பன்ஸ், ரைட் சைட்லயும் 2 கார்பன்ஸ் தான். ஸோ கார்பன்ல எந்த சேஞ்சும் பண்ண வேண்டியதில்ல. பட் லெஃப்ட் சைட்ல ஐ ஹேவ் 4 ஹைட்ரஜன்ஸ். ரைட் சைட்ல எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு? 6 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. அப்ப எவ்வளவு ஹைட்ரஜன்ஸ் எக்ஸ்ட்ராவா போட்டிருக்காங்க? 2 ஹைட்ரஜன். லெஃப்ட் சைட்ல ஆக்சிஜனே இல்ல, ரைட் சைட்ல ஒரு ஆக்சிஜன் இருக்கு. அப்போ 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் போட்டிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? இந்த 3 ஆட்டமே என்ன இருக்கு? சப்ஸ்ட்ரேட் கூட எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு. which means we are adding something. என்ன ஆட் பண்ணோம்? வாட்டர் ஆட் பண்ணோம். சரிங்களா? ரைட். அப்போ ஈத்தீன் கூட வாட்டர் போடணும். சோ இங்க நடக்கக்கூடியது ஒரு சாதாரண அடிஷன் ரியாக்ஷன். இது சாதாரணமா நடந்துராது. ஏன்னா ஒரு ஹைட்ரோ கார்பன் சிஸ்டம்ங்கிறது ஒரு நான் போலார் மாலிகுல். வாட்டர்ங்கிறது ஒரு சூப்பர் போலார் மாலிகுல். ரெண்டும் ரியாக்ட் ஆகாது. ஏன்னா ரெண்டும் சேரவே சேராது. அப்ப ரியாக்ஷன் நடத்தணும்னா எனக்கு கண்டிப்பா கேட்டலிஸ்ட் வேணும். இங்க நான் போடுற கேட்டலிஸ்ட் வந்து H+. H+ நான் என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணிருப்பேன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன கேட்டலிஸ்ட் போட்டிருப்பேன்? H+ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஆசிட். சரிங்களா? ஆசிட். அப்போ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னன்னா addition of water is called hydration. எதை நான் கேட்டலிஸ்டா யூஸ் பண்ண? ஆசிட். அப்ப இந்த ரியாக்ஷனுக்கு பேரு ஆசிட் கேட்டலிஸ்ட் ஹைட்ரேஷன் ரியாக்ஷன். புரிஞ்சுதுங்களா? ஆசிட் கேட்டலைஸ் ஹைட்ரேஷன் ரியாக்ஷன். ஓகே, இதோட மெக்கானிசம் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு மெக்கானிசம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்ல சப்ஸ்ட்ரேட் கொடுத்துருவாங்க, என்ன ப்ராடக்ட்னு கேட்பாங்க. ஸோ ப்ராடக்ட் எது டிசைட் பண்றதுக்கு மெக்கானிசம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்பவுமே எந்த ப்ராடக்ட் மேஜர் மைனர்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல என்ன இன்டர்மீடியேட் வரும், எந்த இன்டர்மீடியேட் ஸ்டேபிள் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சாதான் டிசைட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இதுக்கு மெக்கானிசம் சொல்லித்தரேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாட்டர் இருக்கு இல்லைங்களா? H2O. இந்த H2O இந்த ஆசிட் கூட சேரும். சேர்ந்தா என்ன ஆகும்? H+ங்கிறது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸ். வாட்டர்ல இருக்கிற ஆக்சிஜன் எலக்ட்ரான் ரிச். அப்போ ஆக்சிஜன் என்ன பண்ணும்? அதோட ஒன் ஆஃப் த லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணி அது H+ கூட கனெக்ட் ஆயிடும். ஸோ ஆக்சிஜனுக்கு என்ன சார்ஜ் வந்துடும்? பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஹைட்ரோனியம் அயான். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரி, இந்த ஹைட்ரோனியம் அயான் சும்மா இருக்காது. ஏன்னா ஆக்சிஜன் ஒரு ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். அதுக்கு எலக்ட்ரானா ரொம்ப பிடிக்கும். அது எப்ப எலக்ட்ரானை கொடுத்துட்டு பாசிட்டிவ் சார்ஜை வாங்குதோ அது அன்ஸ்டேபிளா மாறுதுன்னு அர்த்தம். உடனே அதோட பழைய எலக்ட்ரானை திரும்ப வாங்கலாம்னு தான் பார்க்கும். அதுக்கு என்ன பண்ணும்னா, இப்ப இங்க யார் எலக்ட்ரான் ரிச் இந்த ரியாக்ஷன்ல? வாட்டரும் ஆசிடும் சேர்ந்துருச்சு. இப்ப அடுத்து யார் பாக்கி இருக்கா? இதுதான் பாக்கி இருக்கு. திஸ் இஸ் எலக்ட்ரான் ரிச். எப்படி எலக்ட்ரான் ரிச்னு சொல்றேன்? அதான் பை பாண்ட் இருக்கே. ஸோ பை பாண்ட்ல இருக்கிற 2 எலக்ட்ரான் ஈஸியா வந்துடும். பை பாண்ட் ஈஸியா உடையும். அதனால எலக்ட்ரான் ரிச்னு சொன்னேன். அப்போ இந்த ஹைட்ரோனியம் அயான் நம்மளோட வாட்டர் கூட ஹைட்ரோனியம் அயான் நம்மளோட ஆல்கீன் கூட சேரும். சரிங்களா? அப்போ இந்த ஆல்கீன்ல இருக்கிற இந்த பாண்ட் என்ன பண்ணும்னா ஒரு ஹைட்ரஜனை H+ எடுத்துட்டு பாண்ட்ல இருக்கிற 2 எலக்ட்ரானையும் வாட்டருக்கே கொடுத்துரும். அது அழகா H2O வெளியிட போயிடும். அப்போ CH2 டபுள் பாண்ட் என்ன ஆயிடும்? சிங்கிள் பாண்டா மாறிடும். CH2. இப்ப இங்க இருந்து வந்த H+ என்ன ஆகும்? எய்தர் லெஃப்ட் ஆர் ரைட் ஏதாவது ஒரு கார்பன்ல வந்து அட்டாச் ஆயிக்கும். இந்த ஆல்கீனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. எந்த கார்பன்ல வேணாலும் நீங்க அட்டாச் பண்ணலாம். ஏன்? சிமெட்ரிக்கல் ஆல்கீன். ரைட். இப்போ இந்த ஹைட்ரஜன் பாண்ட் இந்த பை பாண்டை யூஸ் பண்ணி இந்த H+ கூட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா இந்த ரைட் சைட் கார்பனுக்கு வேலன்சி பத்தாது. அப்ப இந்த கார்பனுக்கு என்ன சார்ஜ் போட்டுருவேன்?
பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப இங்க என்ன இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுது? கார்போகேட்டையான். ரைட். ஒன்ஸ் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அந்த கார்போகேட்டையான் சரௌண்டிங்ல ஏதாவது ஒரு விதத்துல ரீஅரேஞ்ச் ஆகி ஃபர்தரா ஸ்டெபிலைஸ் ஆகலாமான்னு பார்க்கும். யூசுவலா கார்போகேட்டையான்ல which carbocation is more stable? which carbocation is more stable? நம்ம இண்டக்டிவ் ஃபேக்டர், ஹைப்பர் கான்ஜுகேஷன் இதெல்லாமே படிச்சிருக்கோமே, ரெசனன்ஸ் எல்லாமே படிச்சிருக்கோமே. ஜெனரலி which carbocation is more stable? tertiary carbocation. Very good. Tertiary is more stable. Tertiary விட வேற ஏதோ ஸ்டேபிள்லாம் நம்ம பேசியிருக்கோமே. allyl and benzyl. Very good. So usually benzyl is more stable. அப்புறம் allyl, allyl-க்கு அப்புறம் tertiary, secondary, primary. Right. இப்போ இங்க என்ன கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிருக்கு? எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கார்பன் எத்தனை கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு கார்பன் கூட தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் பிரைமரி கார்போகேட்டையான். ஃபைன். பிரைமரி கார்போகேட்டையான் அன்ஸ்டேபிள் தான். ஆனா இது ஃபர்தரா ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பக்கத்து கார்பனுக்கு மூவ் ஆக முடியுமா? அப்படி மூவ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இந்த ஹைட்ரஜன் இங்க வந்துரும், பாசிட்டிவ் சார்ஜ் இங்க வந்துரும். ஸ்டில் தட் இஸ் கோயிங் டு பி பிரைமரி கார்போகேட்டையான். ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்தாலும் பிரயோஜனம் இல்லை, ரீஅரேஞ்ச் ஆகாது. சரிங்களா? ரைட். இப்போ இங்க பிரைமரி கார்போகேட்டையான் இருக்கா? சரி, இது செகண்ட் ஸ்டெப். அடுத்தது CH3 CH2. இந்த கார்போகேட்டையான் வந்து என்னதான் பென்சைல் கார்போகேட்டையானே அங்க ஃபார்ம் ஆனாலும் அது ரொம்ப நேரத்துக்குலாம் இருக்க முடியாது. ஏதோ ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்க்கு ஸ்டேபிளா இருக்கும், அவ்வளவுதான். அது ஒரு நியூட்ரல் மாலிகுலா கண்டிப்பா மாறணும். அப்ப இந்த கார்போகேட்டையான் என்ன பண்ணும்னா, நமக்கிட்ட தான் ரியேஜென்ட் இருக்கே, வாட்டர் கூட போய் சேரும். ஸோ ஆக்சிஜன் எலக்ட்ரான் ரிச் இல்லைங்களா? அப்போ இந்த எலக்ட்ரான் என்ன ஆகும்னா இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கார்பன் கூட சேர்ந்துரும். அப்ப எப்படி இருக்கும்னு பாருங்க. I have CH3 CH2. இப்போ ஆக்சிஜன் அதோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணி கார்பன் கூட கனெக்ட் ஆயிடுச்சு. ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் கூட இப்போ ஒரே ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் தான் இருக்கு. ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு. மறுபடியும் ஆக்சிஜன் பீங் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், ஆக்சிஜன் கேன் நாட் பேர் பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப என்ன பண்ணும்? பக்கத்துல இருக்கிற 2 ஹைட்ரஜன்ல ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் பாண்ட கொடுத்துட்டு H+ வெளியில போயிடும். அப்ப என்ன ஆகும்? CH3 CH2 OH. அவ்வளவுதான். H+ என்ன ஆயிடுச்சு? வெளியில போயிடுச்சு. கேட்டலிஸ்டோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். கெமிக்கல் ரியாக்ஷன்ல உள்ள போச்சுன்னா அது ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில வந்துருச்சு. பாருங்க என்ன ப்ராடக்ட் வந்துச்சு? CH3 CH2 OH. எத்தனால் ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா? இதுதான் மெக்கானிசம். இதுல குரூஷியலான ஸ்டெப் என்னன்னா, நம்மளுக்கு நீட்டை பொறுத்த வரைக்கும், ஜேஇயை பொறுத்த வரைக்கும் மெக்கானிசம் எழுதுங்கன்னு கேட்க மாட்டாங்க. போர்ட்ல தாராளமா கேட்கலாம். ஆனா ஜேஇக்கும் நீட்டுக்கும் இதுல என்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியம்னா, மெக்கானிசம் முக்கியம் இல்ல. ஆனா எது ரொம்ப குரூஷியலான பாயிண்ட்னா, அந்த ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையானும் அந்த கார்போகேட்டையான் ஃபர்தரா ஸ்டெபிலைஸ் ஆனா எப்படி ஸ்டெபிலைஸ் ஆகுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கார்போகேட்டையானோட ஸ்டெபிலிட்டி தான் ப்ராடக்ட் டிசைட் பண்ணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ எப்பவுமே ஒரு ஆல்கீன்ல கார்போகேட்டையான் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து ஃபர்தரா ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நீங்க கண்டிப்பா செக் பண்ணணும். அது வந்து மெக்கானிசம் இல்லாம டைரக்டா எப்படி செக் பண்றதுன்னு நான் சொல்லித்தரேன். சரிங்களா? ஃபைன். இப்போ நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் வந்துச்சு, மெக்கானிசம் இவ்வளவுதான். சரி, பார்த்தோன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத பாருங்க. I have CH2 double bond CH2. இப்போ நான் சொல்லி தரது ஷார்ட்கட் தான், மெக்கானிசம் கிடையாது. இப்போ ஒரு ஆல்கீன் இருக்கு, வாட்டர் இருக்கு, கூட H+ போடுறாங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, இந்த டபுள் பாண்ட்ல ஒரு பாண்டை மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்னொரு பாண்டை ஹெட்ரோலிட்டிக்கா உடைச்சு பாண்ட்ல இருக்கிற 2 எலக்ட்ரானையும் ஏதாவது ஒரு கார்பனுக்கு போடுங்க. ஸோ ரைட் சைட் கார்பனுக்கு போட்டா இந்த கார்பன் நெகட்டிவ் சார்ஜ் ஆயிரும், இந்த கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிரும். கரெக்டுங்களா? இப்படிதான் போகணும்னு அவசியம் இருக்கா? 2 எலக்ட்ரானும் லெஃப்ட் சைட் கார்பனுக்கு போயிடலாம் இல்லைங்களா? அவ்வளவுதான். ஸோ இப்படி போனாலும் சரி எலக்ட்ரான், இல்ல எலக்ட்ரான் லெஃப்ட் சைட் கார்பனுக்கு வந்தாலும் சரி, கார்போகேட்டையான் என்ன கார்போகேட்டையான் தான்?
பிரைமரி கார்போகேட்டையான் தான். ஸோ இதுல எந்த வித்தியாசமும் இல்லை. இது ஃபர்தரா ஸ்டெபிலைஸும் ஆக முடியாது. ஸோ வாட்டர் எப்படி ஸ்பிளிட் ஆகும்? H plus OH minus ஸ்பிளிட் ஆகும். ஸோ ஆப்போசிட் சார்ஜஸ் கனெக்ட் பண்ணி போட்டுருங்க. ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ் H plus என்ன ஆகும்? நெகட்டிவ்லி சார்ஜ் கார்பனுக்கும், நெகட்டிவ்லி சார்ஜ் OH minus பாசிட்டிவ்லி சார்ஜ் கார்பன்லையும் போய் அட்டாச் ஆயிருக்கும். அப்ப என்ன ப்ராடக்ட் வரும்? எத்தனால் மேம். அவ்வளவுதான். இப்போ நான் இன்னொரு காம்பவுண்ட் எழுதுறேன். அதுக்கு எப்படி டிசைட் பண்றதுன்னு பார்க்கலாம். This is example 1, this is example 2. So water H plus பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இது ஆசிட் கேட்டலிஸ்ட் ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, டபுள் பாண்ட்ல இருக்க பை பாண்ட உடைச்சு 2 காம்பினேஷன் எழுதிருங்க. மேக்ஸிமம் இந்த பாண்ட் வந்து ரைட் சைட் கார்பனுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா லெஃப்ட் சைட் கார்பனுக்கு போச்சுன்னா கார்போகேட்டையான் வந்து பிரைமரி கார்போகேட்டையானா மாறிடும். நான் எழுதி காமிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால. பாண்ட் ரைட் சைட் கார்பனுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க. This is carbanion, this is carbocation, this is combo 1 or intermediate 1. இதுவே left side carbonic electron போச்சுனா central carbon will have negative charge, இது வந்து positive charge. கரெக்ட்டுங்களா? So first intermediateல அங்க ஃபார்ம் ஆன carbanion is primary carbanion and carbocation is secondary carbocation. இங்க ஃபார்ம் ஆன carbanion is secondary carbanion and primary carbocation இல்லைங்களா? கேட்டையானோட ஆர்டர் இது, கார்பானையானோட ஆர்டர் அப்படியே ஆப்போசிட். கரெக்ட்டுங்களா? அப்போ கார்போகேட்டையான் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் சரி, கார்பானையான் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் சரி, இதுதானே ஸ்டேபிள். கார்போகேட்டையான்னா பிரைமரியா இருக்கணுமா இல்லைன்னா செகண்டரியா இருக்கணுமான்னு பார்த்தா செகண்டரியா தான் இருக்கணும். கார்பானையான் பிரைமரியா இருந்தா தான் ஸ்டேபிள். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த இன்டர்மீடியேட் தான் மோர் ஸ்டேபிள். அப்போ இதோட ப்ராடக்ட் தான் மேஜரா வரும். சோ CH3 CH கூட என்ன அட்டாச் ஆகும்? OH அட்டாச் ஆகும். சிங்கிள் பாண்ட். இங்க நெகட்டிவ்லி சார்ஜ்டு கார்பன் கூட H plus அட்டாச் ஆகும். அப்ப இங்க என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு? ப்ரோபேன், செகண்ட் கார்பன்ல ஆல்கஹால் இருக்கு. சோ ப்ரோபேன் டு ஆல். புரிஞ்சுதுங்களா? ரைட். சாதாரணமா சொல்லும்போது இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மார்கோனிகோவ்ஸ் அடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கோனிகோவ்ஸ் அடிஷன்னா என்ன? ஒரு அசிமெட்ரிக்கல் ஆல்கீன்ல நம்ம ஒரு அசிமெட்ரிக்கல் ரியேஜென்ட் போடும்போது நெகட்டிவ்லி சார்ஜ்டு ரியேஜென்ட் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீஷிஸ் will get attached to highly substituted carbon அப்படின்னு சொல்லுவாங்க. highly substituted carbon எப்படி டிசைட் பண்ணுவோம்? கார்பன் with less number of hydrogen atom. அப்போ CH and CH2ல carbon with less number of hydrogen atom is this one. So இதுல தான் negatively charged species ஆன OH வந்து அட்டாச் ஆகும். பட் பிளைண்டா இதை மட்டும் பண்ணி ஆன்சர் சொல்லிட முடியாது. ஏன்னா இங்க கார்போகேட்டையானுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா அது ஸ்டெபிலைஸ் ஆயிரும். சரிங்களா? சோ நீங்க ரேண்டமா சப்ஸ்ட்ரேட்டை மட்டும் பார்த்து டிசைட் பண்ண முடியாது. இப்ப நான் வேற ஒரு சப்ஸ்ட்ரேட் எழுதுறேன். இப்போ இங்க பாருங்க, பாக்குறதுக்கு என்னமோ இந்த CHல வந்து OH அட்டாச் ஆகலாம்னு தோணும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பை பாண்ட க்ளீவ் பண்ணி பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் எங்க வரும்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க.
அப்போ டபுள் பாண்ட் ரெண்டுமே ரைட் சைட் கார்பனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படி இருக்கும்? CH சிங்கிள் பாண்ட் CH2, இந்த கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ், இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். கரெக்ட்டுங்களா? ஆப்போசிட்டா நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கானா? இல்ல. ஏன்னா அப்ப வந்து பிரைமரி கார்போகேட்டையான் வந்துடும், which is unstable. சரி, இங்க ஃபார்ம் ஆயிருக்க கார்போகேட்டையான் என்ன கார்போகேட்டையான்? பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா? கார்போகேட்டையானை மட்டும் பாருங்க. Is it primary, secondary or tertiary? Secondary carbocation. Very good. Secondary carbocation. இது ஃபர்தரா ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. எப்படி வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்ணணும். ஒருவேளை பாசிட்டிவ் சார்ஜ் ரைட் சைட் கார்பனுக்கு வந்தால் அது என்னவா மாறும்னு யோசிக்கணும். ரைட் சைட் கார்பனுக்கு வந்தா பிரைமரியா மாறிடும், which is unstable. அப்ப ரைட் சைட் கார்பனுக்கு போகாது. லெஃப்ட் சைட் கார்பனுக்கு போனா என்ன ஆகும்னு பார்க்கணும். லெஃப்ட் சைட் கார்பனுக்கு எப்படி போக முடியும்னா, இந்த ஹைட்ரஜன் இருக்கு பாருங்க, பாண்டோட பக்கத்து கார்பனுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? CH3 C CH3 CH2 CH2 மைனஸ். அப்போ இது பாண்டோட வந்ததுனால பாசிட்டிவ் சார்ஜ் போயிடுச்சு. அண்ட் இந்த கார்பனுக்கு பாண்ட் பத்தாததுனால பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இது செகண்டரி கார்போகேட்டையானா இருந்தது, இப்ப என்ன ஆயிடுச்சு? டெர்ஷரி கார்போகேட்டையானா மாறிடுச்சு. அப்போ ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இங்க என்ன நடந்திருக்கு? ஹைட்ரைடு ஷிஃப்ட். ஹைட்ரைட் ஷிஃப்ட் நடந்து ரொம்ப ஸ்டேபிளான கார்போகேட்டையானா மாறிடுச்சு. மித்தைல் ஷிஃப்ட் பண்ணலாமான்னு கேட்டா பண்ணக்கூடாது. ஏன்னா மித்தைல ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப இந்த பக்கம் பாசிட்டிவ் சார்ஜ் போகும்போதும் ஸ்டில் தட் இஸ் கோயிங் டு பி செகண்டரி கார்போகேட்டையான். ஸோ இந்த இடத்துல மெத்தில் ஷிஃப்ட் பண்ணாதீங்க. வேற வழியே இல்லைன்னா தான் மெத்தில் ஷிஃப்ட் பண்ணணும். அதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். இப்போ ஃபர்தரா நீங்க வாட்டர்ல இருந்து OH மைனஸ் எங்க போய் ஆட் ஆகும்? CH3 COH CH3 CH2. இப்போ இந்த கார்பன்ல மறுபடியும் H பிளஸ் ஆட் ஆயிடும். இதுதான் மேஜர் ப்ராடக்ட். ஓகேங்களா? மார்க்கோனிகோவ்ஸ் அடிஷன் சொல்லிட்டு நீங்க பிளைண்டா போய் இந்த கார்பன்ல OH ஆட் பண்ணவே கூடாது. ஆசிட் கேட்டலைஸ் ஹைட்ரேஷனுக்கு அப்படி பண்ணாதீங்க. சரிங்களா? கார்போகேட்டையான் ஃபர்தரா ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு பாருங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள். CH3 C CH3 CH3 CH double bond CH2. இப்போ இந்த வாட்டர் கூட ட்ரீட் பண்றாங்க இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட். என்ன ப்ராடக்ட் வரும்னு கேக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பாண்டை உடைச்சிருவோமா? உடைச்சிட்டு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சார்ஜ் போடலாமா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெனரலா பாசிட்டிவ் சார்ஜ் இங்கேயும் நெகட்டிவ் சார்ஜ் இங்கேயும் போடுவோம். கரெக்ட்டுங்களா? இப்போ this is secondary carbocation. இது ஃபர்தரா ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ரைட் சைட் கார்பனுக்கு போச்சுன்னா பிரைமரி, ஸோ ரைட் சைட் கார்பனுக்கு போகாது. லெஃப்ட் சைட் கார்பனுக்கு போனால் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? சான்ஸ் இருக்குங்களா? ரைட் சைட் கார்பனுக்கு லெஃப்ட் சைட் கார்பனுக்கு எப்படி போகும்? இங்க இருக்கிற மித்தைல் குரூப் எலக்ட்ரானை எடுத்துட்டு போகணும் இல்லைங்களா? மெத்தில் குரூப் டைரக்டா எலக்ட்ரானை எடுத்துட்டு பக்கத்து கார்பனுக்கு போச்சுன்னா that is called methyl shift. So CH3 C CH3 CH CH3 single bond CH2 minus. இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். இப்ப பாருங்க மெத்தில் ஷிஃப்ட் நடந்து இது டெர்ஷரி கார்போகேட்டையானா மாறிடுச்சு. மெத்தில் ஷிஃப்ட் ஃபர்ஸ்ட் கேஸ்ல பண்ணக்கூடாது. ஏன்னா மித்தைல ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து செகண்டரியா தான் இருக்கும். ஆனா இங்க மெத்தில ஷிஃப்ட் பண்ணாலும் இது டெர்ஷரியா இருக்கும். அதனால இந்த இடத்துல நம்ம மெத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க நீங்க 2-3 தடவை இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ ப்ராடக்ட் என்ன வரும்னு சொல்லுங்க. இப்போ டு திஸ் டெர்ஷரி கார்போகேட்டையான் OH will get attached. CH3 சிங்கிள் பாண்ட் CH3. அவ்வளவுதான் மேஜர் ப்ராடக்ட். புரிஞ்சுதுங்களா? ரைட். இதுவே சப்ஸ்ட்ரேட்ல
இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஆகும்? மறுபடியும் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். லெஃப்ட் சைடுல கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுமா? அதுக்கப்புறம் இங்க ஏதாவது ஷிஃப்ட் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு பாருங்க. இது செகண்டரி கார்போகேட்டையான். ஏதாவது ரீஅரேஞ்ச்மென்ட்க்கு பாசிபிலிட்டி இருக்கா? ரைட் சைட் கார்பனுக்கு போச்சுன்னா அது பிரைமரியா மாறிடும். அப்ப ரைட் சைட் கார்பனுக்கு போகாது. லெஃப்ட் சைட் கார்பனுக்கு போகுமா? லெஃப்ட் சைட் கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் போச்சுன்னா அது என்ன கார்போகேட்டையானா மாறும்? பென்சைல் கார்போகேட்டையான் இல்லைங்களா? ஏன் யோசிக்கிறீங்க? பென்சைல் கார்போகேட்டையான் எப்படி இருக்கும்னு தெரியாதா? ஓகே, இங்க இருக்கிற ஹைட்ரஜன் பாண்டோட பக்கத்து கார்பனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? CH இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், இது CH2, இது CH2 மைனஸ். அப்ப என்ன ஆகும்? ஹைட்ரஜன் கார்பன், so to this positively charged carbon OH attach ஆயிடும். அப்புறம் CH2 single bond CH3 அவ்வளவுதான். இதுதான் மேஜர் ப்ராடக்ட். புரியுதுங்களா? ஸோ ஆசிட் கேட்டலைஸ் ஹைட்ரேஷன்ல நம்ம இவ்வளோ விஷயம் யோசிக்கிறோம். கார்போகேட்டையான் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு அது ஃபர்தரா ஸ்டெபிளைஸ் ஆக சான்ஸ் இருந்தா ஹைட்ரைட் ஷிஃப்டோ இல்லை மெத்தல் ஷிஃப்டோ பண்ணி அது ரொம்ப ஸ்டேபிளான கார்போகேட்டையானா மாத்தினதுக்கு அப்புறம் தான் OH வந்து நீங்க ஆட் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? ரைட். ஜென்ரலா பாக்குறதுக்கு இது மார்க்கோனி கர்வ்ஸ் அடிஷன் தான். பட் நீங்க கண்டிப்பா கார்போகேட்டையோட ஸ்டெபிலிட்டியை ஃபர்தரா இன்க்ரீஸ் பண்ண முடியுமாங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கணும். அடுத்தது, இல்ல எனக்கு வந்து லீஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் கார்பன்ல தான் OH ஆட் ஆகணும் அப்படின்னா அப்ப நீங்க வந்து அதுக்கு ஒரு இன்னொரு மெத்தட் இருக்கு, which is called ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன்ல நீங்க வந்து லீஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் கார்பன்ல போய் நீங்க OH ஆட் பண்ணிக்கலாம். சரி, அது அடுத்த ரியாக்ஷன் நான் சொல்லித்தரேன். சரி, அப்போ நீங்க எங்கெல்லாம் ஆல்கீன் அண்ட் ஆல்கீன் கூட வாட்டர் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் பாக்குறீங்களோ நீங்க உடனே உங்களுக்கு கார்போகேட்டையானை ஃபர்தரா ஸ்டெபிளைஸ் பண்ணணுமா அப்படிங்கறது செக் பண்ணணுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஃபைன். இன்னொரு ரியாக்ஷன் சொல்றேன். ஆக்சிமர்குரேஷன் டிமர்குரேஷன். இந்த ரியாக்ஷன்ல மெக்கானிசம் பத்திலாம் நீங்க கவலையே படாதீங்க. ஆக்சிமர்குரேஷன் டிமர்குரேஷனோட ரியேஜன்ட் செட் இருந்தது அப்படின்னா அப்ப அங்க சப்ஸ்ட்ரேட்டை பார்த்தோன்னே எது ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் கார்பனோ அதுல OH ஆட் ஆகும். அங்க கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுதா, அது ஃபர்தரா ஸ்டெபிளைஸ், அதை பத்திலாம் நீங்க கவலையே படாதீங்க. ஏன்னா அந்த மெக்கானிசம்ல கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட் கிடையாது. கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட்டா வந்தாதானே அது ஃபர்தரா எப்படி ஸ்டெபிளைஸ் ஆகும்லாம் யோசிக்கணும். இன்னைக்கு அதை பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஆக்சிமர்குரேஷன் டிமர்குரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு அசிமெட்ரிக்கல் ஆல்கீன் இருந்தால் ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் கார்பன்ல OH ஆட் ஆகும். ஓகேங்களா? ரைட். இப்போ ஆக்சிமர்குரேஷன் டிமர்குரேஷனுக்கு என்ன ரியேஜன்ட் அப்படின்னு தெரியணும். இது என்னோட ஆல்கீன். இதை நான் வந்து ஆல்கஹாலா மாத்தணும். மர்கரிக் அசிட்டேட் HgOAc twice. சரிங்களா? மர்கரிக் அசிட்டேட். அதுக்கப்புறம் சோடியம் போரோஹைட்ரைடு. இந்த ரியேஜென்ட்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து அங்க ஆக்சிமர்குரேஷன் டிமர்குரேஷன் நடக்கும். ஸோ மர்கரிக் அசிட்டேட், வாட்டர், அப்புறம் சோடியம் போரோஹைட்ரைடு இதெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா ஆக்சிமர்குரேஷன் டிமர்குரேஷன். ஸோ இதுல அழகா எது வந்து ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் கார்பன் பாருங்க, அதுல OH ஆட் ஆகும். அவ்வளவுதான்.
லீஸ்ட் சப்ஸ்டிடியூட் கார்பன்ல H ஆட் ஆயிடும். புரிஞ்சுதுங்களா? ரைட், இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். mercuric acetate, water, sodium borohydride இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆக்சி mercuration demercuration தான் நமக்கு நல்லா தெரியும். ஆனா இதுல எது ஹைலி சப்ஸ்டிடியூட் கார்பன், டபுள் பாண்ட் இந்த ரெண்டு கார்பனுக்கு நடுவுல தான் இருக்கு. இதுல எது ஹைலி சப்ஸ்டிடியூட்னு பாருங்க, அதுல ஓ சாட் பண்ணுங்க. இதுல சாதாரணமா ஹைட்ரேஷன் பண்ணீங்கன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட்லாம் நடக்கும். ஆனா இந்த ரியாக்ஷன்ல நடக்காது. ஏன்னா இங்க மெக்கானிசம்ல கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட்டா வராது. ஓகேங்களா? இந்த ரெண்டுக்கும் அப்படியே ஆப்போசிட்டான ரியாக்ஷன் தான் ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். ஒரு ஆல்கீன், ஆல்கீன்ல எனக்கு லீஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் கார்பன்ல தான் OH ஆட் ஆகணும் அப்படின்னா அப்போ நீங்க ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் போலாம். இங்க என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். BH3 twice இல்லனா just BH3. அப்புறம் ஹைட்ரஜன் பெராக்சைடு இன் பேஸ். இதுதான் ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷனுக்கு யூஸ் பண்ற ரியேஜென்ட். புரிஞ்சுதுங்களா? இது வந்து அப்படியே ஆன்டி மார்கோனிகோவ்ஸ் அடிஷன் படி ப்ராடக்ட் வரும். வாட் இஸ் ஆன்டி மார்கோனிகோவ்ஸ் அடிஷன்? ஆன்டி மார்கோனிகோவ்ஸ் அடிஷன்னா என்னது? மார்கோனிகோவ்ஸ் அடிஷனுக்கும் ஆன்டி மார்கோனிகோவ்ஸ் அடிஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதெல்லாம் நீங்க 11th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பீங்க இல்லையா? ஹைட்ரஜன் அதிகமா இருக்க கார்பன்ல வந்து OH ஆட் ஆகுறது மேம் இன் பிரசன்ஸ் ஆஃப் H2O2. எஸ். ஸோ ஒரு பெராக்சைடு போட்டா அங்க வந்து லீஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் கார்பன்ல OH ஆட் ஆகும். லீஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் கார்பனுங்கிறது கார்பன் வித் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், ரைட்? ஆன்டி மார்கோனிகோவ்ஸ் அடிஷனுக்கு வேற வேற பேர்லாம் படிச்சிருந்திருப்பீங்க இல்லையா? வேற பேர் என்னது? பெராக்சைடு எஃபெக்ட் இல்லைன்னா கராஷ் எஃபெக்ட். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நான் 2-3 ப்ராப்ளம் காமிக்கிறேன். இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. எஸ், இந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் பண்ணுங்களேன். ஒரு சப்ஸ்ட்ரேட் ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க, என்ன ரியேஜென்ட் வரும்னு கேக்குறாங்க. H2O or H plus
H2 in presence of H plus னு சொல்றீங்களா? ஓகே. இங்க என்ன நடந்திருக்குன்னா ஒரு ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் கார்பன்ல OH ஆட் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? ஆனா இங்க வந்து அப்ப கண்டிப்பா BH3 வராது. இல்லைங்களா? ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் கிடையாது. ஏன்னா அப்படின்னா லீஸ்ட் சப்ஸ்டிடியூட் கார்பன்ல OH ஆட் ஆயிருக்கணும் அப்படி இல்லை. இப்போ ஃபர்ஸ்டா இல்ல தேர்ட் ஆப்ஷனா அப்படின்னு யோசிக்கணும். கண்டிப்பா ஃபோர்த் ஆப்ஷனும் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் எப்ப இல்லையோ ஃபோர்த் ஆப்ஷனும் கிடையாது. ஃபர்ஸ்டா இல்ல தேர்டான்னு யோசிக்கணும். நீங்க என்ன பண்ணுங்க, அங்க கார்போகேட்டையானை ஜெனரேட் பண்ணிட்டு அந்த கார்போகேட்டையான் ஃபர்தரா ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு பாருங்க. சான்ஸ் இருந்ததுன்னா ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் OH ஆட் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த டபுள் பாண்ட் இருக்கிற ஒன் ஆஃப் த பாண்ட்ஸை உடைச்சிட்டு பாண்ட்ல இருக்கிற 2 எலக்ட்ரானையும் ரைட் சைட் கார்பனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டீங்கன்னா இது கார்போகேட்டையான். கரெக்ட்டுங்களா? ஸோ திஸ் இஸ் செகண்டரி கார்போகேட்டையான். இது ஃபர்தரா ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்களா? நீங்க வாட்டர் போட்டீங்கன்னா, வாட்டர் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் போட்டீங்கன்னா கண்டிப்பா ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். பாசிபிலிட்டி இருந்தால், பாசிபிலிட்டி இருக்கான்னு தான் நான் கேட்கிறேன். செகண்டரியை விட எது ஸ்டேபிள்? பென்சைல் ஸ்டேபிள் மேம். ஸ்டேபிள். அப்ப இங்க ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு சான்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த ஹைட்ரஜன் ரைட் சைட் கார்பனுக்கு போச்சுன்னா அப்போ CH3C with positive charge, இங்க CH2 நெகட்டிவ் சார்ஜ் இப்படி வரும். கரெக்ட்டுங்களா? அப்போ OH எங்க ஆட் ஆயிருந்திருக்கும்? இங்க தான் ஆட் ஆயிருந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? எப்போ வாட்டர் இன் பிரசன்ஸ் ஆஃப் H plus யூஸ் பண்ணியிருந்தா, ஆனா அவங்க எங்க ஆட் பண்ணியிருக்காங்க? இந்த கார்பன்லயே ஆட் பண்ணிட்டாங்க. அப்ப ரீஅரேஞ்ச்மெண்ட்டை பத்தி அவங்க கவலையே படல. அப்ப அங்க என்ன ரியாக்ஷனா இருந்திருக்கும்? ஆக்சிமர்கரேஷன் டிமர்கரேஷனா இருந்திருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ ரூல்ட் அவுட். ஆன்சர் இஸ் தேர்ட் ஆப்ஷன். அந்த ACO அப்படிங்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் இது அசிட்டேட். ஓகேங்களா? ACO ட்வைஸ். அடுத்த क्वेश्चन போலாமா? இந்த क्वेश्चन நீங்களே ப்ராடக்ட் எழுதி அதோட ஐயூபேக் பார்த்து அப்புறம் ஆன்சர் சொல்லுங்க. இது வந்து H2O in presence of acid. இது மெர்குரிக் அசிட்டேட் சோடியம் போரோஹைட்ரைட். பார்த்து சொல்லுங்க. ஸ்ட்ரக்சர் எழுதி ரியாக்ஷன்லாம் ப்ராப்பரா எழுதிட்டு மெக்கானிசம்லாம் போட்டு எழுதிட்டு அப்புறம் ப்ராடக்ட்டுக்கு ஐயூபேக் எழுதி என்ன ப்ராடக்ட்னு சொல்லணும். க்ளூ வேணுமா இல்லை போட்டுட்டு இருக்கீங்களா?
போட்டுட்டு இருக்கீங்கன்னா சொல்லுங்க, வெயிட் பண்றேன். இல்ல க்ளூ வேணும்னாலும் சொல்லுங்க. சொல்லுங்க கிருத்திகா. 1 minute, ma'am. ஓகே. Option 1, ma'am. ஆப்ஷன் 1 ரைட். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இங்க வந்து ஆசிட் கேட்டலைஸ்ட் ஹைட்ரேஷன் கண்டிப்பா ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும், மித்தைல் ஷிஃப்ட் நடக்கும், இந்த கார்பன்ல OH ஆட் ஆகும். ஆனா இங்க அதை பத்தியே கவலைப்படாம நம்ம இந்த கார்பன்ல OH ஆட் பண்ணிக்கலாம். எஸ், அவ்வளோதான். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1 ரைட். இந்த கொஸ்டின் which of the following reaction is not correctly representing the major product? 4 ரியாக்ஷன், இந்த 4 ரியாக்ஷன் எது தப்பான ப்ராடக்ட் எழுதியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. பாண்ட் லைன் ரெப்ரசன்டேஷன் இருக்கு, கன்ஃபியூஷன் இருந்தால் அது நார்மல் மாலிகுலுக்கு மாத்திட்டு ரியாக்ஷன் எழுதிப்பாங்க. க்ளூ வேணுங்களா இல்ல போட்டுட்டு இருக்கீங்களா? 1 minute, ma'am. மேம் ஃபோர்த் மேம். ஃபோர்த் ஆப்ஷன் தப்புன்னு சொல்றீங்களா கவிராஜ்? மேம் ஓகே, அந்த ப்ராடக்ட் வந்திருக்க கூடாதா? இப்போ ஃபோர்த் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் நார்மலாக எழுதிடுறேன். 1 2 3 4 1 2 3 4 இங்கே வந்து டபுள் பாண்ட் வருது. இந்த கார்பனில் ஒரு மித்தைல் குரூப் இருக்கு இல்லைங்களா? ஸோ வேலன்ஸியை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். CH3 H CH CH2 இவங்க வந்து B2H6ங்கிறது BH3 ட்வைஸ் ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். ஸோ இங்கே எங்கே வாட்டர் ஆட் ஆகும்? லீஸ்ட் சப்ஸ்டியூட்டட் கார்பனில். ஸோ டபுள் பாண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்க, இந்த 2 கார்பனுக்கும் நடுவில் தான் இருக்கு. which is considered to be least substituted carbon with more number of hydrogen atom. ஸோ இந்த கார்பனில் தான் OH ஆட் ஆகும். அந்த கார்பனில் தானே OH ஆட் ஆயிருக்கு. இப்போ இந்த ப்ராடக்ட் கரெக்ட் தானே? ஸோ இந்த ஆன்சர் வராது.
Option 2, ma'am. Why option 2? மேம் ஏன்னா அங்க ஹைட்ரைட் ஷிஃப்ட் நடந்து அது வந்து டெர்ஷரி பொசிஷன்ல OH அட்டாச் ஆகலாம்னு நினைக்கிறேன். கரெக்ட், அவ்வளவுதான் கண்ணா. ஸோ அங்கே கார்போகேட்டியான் ஃபார்ம் ஆகும் அண்ட் அங்கே ஹைட்ரைட் ஷிஃப்ட் நடந்து டெர்ஷரி கார்போகேட்டியானுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் அதை பண்ணாமல் அவங்க OH ஆட் பண்ணியிருக்காங்க, அப்போ அது தப்பு. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஆப்ஷன் இருக்கிற ப்ராடக்ட் தான் தப்பான மேட்ச். ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ரைட். அப்போ இந்த 3 ரியாக்ஷனுமே ஆல்கீன் ஆல்கஹாலாக மாற்றுறது தான். பட் ஒன்னொன்னுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அது நம்ம ஞாபகம் வச்சுட்டு ஆன்சர் பண்ணணும். அவ்வளவுதான். ரைட். இப்போ ஆல்கஹால் ப்ரிப்பரேஷன்ல 3 ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டோம். ஆசிட் கேட்டலைஸ்ட் ஹைட்ரேஷன், ஆக்சிமர்கரேஷன், டிமர்கரேஷன் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது யூசிங் கிரிக்னார்ட் ரியேஜென்ட். கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ஃபார்முலா என்னது? RMGX. சரிங்களா? இப்போ இது என்னன்னு சொல்லுங்க, இது என்ன காம்பவுண்ட்னு சொல்லுங்க பாப்போம். or என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு சொல்லுங்க, ஏதோ ஒன்று. கீட்டோன். C டபுள் பாண்டோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமே R இருந்ததுன்னா, ஆல்கைல் குரூப் இருந்தால் நீங்க சொல்ற மாதிரி கீட்டோன். ஆனா ரெண்டு பக்கமும் ஹைட்ரஜன் தானே போட்டிருக்கேன். அப்ப இதுல எது ஃபங்க்ஷனல் குரூப்பா நீங்க கன்சிடர் பண்ணணும்னா இது மட்டும்தான். ஸோ லெஃப்ட் சைட்ல இருக்கிறத ஏதோ ஒரு ஆருக்கு பதிலாக அட்டாச் இருக்க ஒரு ஹைட்ரஜன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப C டபுள் பாண்ட் OHங்கிறது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? எஸ், ஆல்டிஹைட். அண்ட் இங்க வந்து ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு மொத்தமாவே. ஸோ இட் இஸ் கால்ட் மெத்தனல். ஒரு கார்பனுங்கிறதுனால மீத், எல்லாமே சிங்கிள் பாண்டுங்கிறதுனால, அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் எல்லாம் மற்றதெல்லாம் சிங்கிள் பாண்டுங்கிறதுனால AN, ஆல்டிஹைடுங்கிறதுனால AL. ஸோ திஸ் இஸ் ஐயூபேக் நேம். இல்லைன்னா காமன் நேம் இஸ் தத்வதிகா சொன்ன மாதிரி இட் இஸ் ஃபார்மால்டிஹைடு. ஓகேங்களா? ரைட். ஃபார்மால்டிஹைடை இப்போ கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட ட்ரீட் பண்ணுவோம். RMGX. ஸோ மெக்னீஷியம் மேல பார்ஷியல் பாசிட்டிவ், R மேல பார்ஷியல் நெகட்டிவ். ஸோ நம்மளோட ஃபார்மால்டிஹைட்ல சார்ஜ் செப்பரேஷன் எப்படி வரும்? ஆக்சிஜன் மேல பார்ஷியல் நெகட்டிவ், கார்பன் மேல பார்ஷியல் பாசிட்டிவ். ஸோ நான் இன்னும் ஸ்பெசிஃபிக்கா நான் என்னோட R குரூப்பை நான் போட்டுக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எத்தில் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. R வந்து என்னவா வேணாலும் இருந்திருக்கலாம் இல்லைங்களா? CH3 CH2 இப்படி இருக்குன்னா, இப்போ இந்த CH2 இருக்கு இல்லைங்களா, மெக்னீஷியம் கூட எந்த கார்பன் டைரக்டா அட்டாச் ஆயிருக்கோ அந்த கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். So this negatively charged carbon will approach this positively charged carbon to form fifth chemical bond, but unstable. 5 carbons எப்படி கார்பனை சுத்தி இருக்க முடியும்? இருக்காது. அப்ப இங்க இருக்கிற one of the bonds ஆக்சிஜனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அப்ப கார்பன், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், இப்போ இங்க CH2 CH3 சிங்கிள் பாண்ட் O-, அந்த O- கூட என்ன இருக்கும்? நம்மளோட MgX பிளஸ் கவுண்டர் அயானா நிற்கும். இதை ஃபர்தரா ஹைட்ரலைஸ் பண்ணுவோமா? H2O in presence of acid. ஹைட்ரலைஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? வாட்டர் will get added. எப்படி ஆட் ஆகும்? இது கூட H பிளஸும் இது கூட OH மைனஸும் ஆட் ஆயிடும். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் என்ன வரும்? கார்பன் OH. இந்த கார்பன் கூட 2 ஹைட்ரஜன் இருந்தது, அப்புறம் ஒரு CH2, அப்புறம் ஒரு CH3, அப்புறம் பை ப்ராடக்ட் வந்து MgXOH. சரி, இப்போ ப்ராடக்ட் வந்து ஆல்கஹால் தெரியுதுங்களா? இது என்ன ஆல்கஹால்? பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா? ஆல்கஹால் அட்டாச் ஆயிருக்க கார்பன் sp3. அந்த கார்பன் எத்தனை கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கு டைரக்டா? 1 கார்பன் மேம். பிரைமரி ஆல்கஹால். அவ்வளவுதான். இப்போ ஃபார்மால்டிஹைட் ஆர் மெத்தனலை கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட ட்ரீட் பண்ணோம்னா நம்மளுக்கு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். பிரைமரி ஆல்கஹால்ல எனக்கு என்ன R குரூப் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல R நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல நீங்க எடுத்துக்கூடிய R வந்து உங்களோட ஆப்ஷன். ஆல்கஹால் எந்த மாதிரி R குரூப்ஸ் வேணுமோ
அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஃபைன். அடுத்தது இது வந்து நான் இன்னொரு ஆல்டிஹைட் தான் போடுறேன். ஃபார்மால்டிஹைடை தவிர நீங்க எந்த ஆல்டிஹைடை வேணாலும் போட்டுக்கலாம். இங்க ஆர் வந்து மித்தைல் லித்தைல் ப்ரோபைல் எதை வேணாலும் போட்டுக்கலாம். ஆனா ஃபார்மால்டிஹைடா இருக்கக்கூடாது. ஏன்னா ஃபார்மால்டிஹைட் போட்டீங்கன்னா யூ வில் எண்ட் அப் வித் பிரைமரி ஆல்கஹால். ரைட். இப்போ நான் இந்த ஆல்டிஹைட் கூட ஒரு கிரிக்னார்ட் ரியேஜென்ட் போடுறேன். சரிங்களா? எப்படி ப்ராடக்ட் வருதுன்னு பார்ப்போமா? மெக்னீசியம்க்கு பார்ஷியல் பாசிட்டிவ், ஆருக்கு பார்ஷியல் நெகட்டிவ், oxygenக்கு partial negative, carbonக்கு partial positive. So this negatively charged methyl group will approach this positively charged carbon to form fifth chemical bond, but obviously it is unstable. So one of the bonds will get transferred to oxygen as negative charge. அப்ப என்ன ஆகும்? கார்பன் 6 ஹைட்ரஜன், இங்க ஒரு methyl group, இங்க single bond O- கூட MgX+. அவ்வளவுதான். Further hydrolyze பண்ணா என்ன ஆகும்? H plus இங்க போகும், OH minus இங்க போகும். So R C H OH CH3. Byproduct is MgXOH. So என்ன product? Alcohol attach இருக்க carbon 2 carbon கூட connect இருக்கு. So it is secondary alcohol. So Grignard reagent யூஸ் பண்ணி secondary alcohol prepare பண்ணோம்னா Grignard reagent formaldehyde தவிர எந்த aldehyde கூட ட்ரீட் பண்ணாலும் you end up with secondary alcohol. புரிஞ்சுதுங்களா? அடுத்து கீட்டோன் கூட ட்ரீட் பண்ணா என்ன ப்ராடக்ட் வரும்னு பார்ப்போம். C double bond O R R எந்த கீட்டோன் வேணாலும் இருக்கலாம். இத வந்து Grignard reagent கூட ட்ரீட் பண்ணுவோம். இங்க நான் ஸ்பெசிஃபிக்கா R வந்து மித்தைல் குரூப் போட்டுக்கிறேன். எஸ். இப்ப சொல்லுங்க கண்ணா, என்ன ப்ராடக்ட் வரும்னு சொல்லுங்க பாப்போம். tertiary alcohol ma'am. அவ்வளவே தான், tertiary alcohol. ரைட். இங்க ஒரு R, இங்க ஒரு R, இங்க மித்தைல் குரூப் OH. அவ்வளவுதான், tertiary alcohol கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியாக்ஷன் கெஸ் பண்ணுங்க. இங்க நான் போட்டிருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப் என்னன்னு தெரியுதுங்களா? எஸ்டர் மேம். ஈதர் மேம். எஸ்டர், எஸ்டர். RCOOR. ஈத்தர்ங்கிறது ROR. அவ்வளவுதான், அதான் ஈத்தர். பட் திஸ் இஸ் எஸ்டர். ஆசிட் மாதிரியே இருக்கும் பாருங்க. RCOOH. ஹெச்சுக்கு பதிலா இன்னொரு R போட்டா திஸ் இஸ் எஸ்டர். Ester I'm treating it with Grignard reagent, but excess treat பண்றேன். சும்மா கெஸ் பண்ணுங்க. இதே மெக்கானிசம் தான், பட் இங்க ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கு. பட் கெஸ் பண்ணுங்க என்ன ப்ராடக்ட் வருது. சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணலாங்களா?
மித்தைல் குரூப் மேல பார்ஷியல் நெகட்டிவ், மெக்னீசியம் மேல பார்ஷியல் பாசிட்டிவ், ஆக்சிஜனுக்கு பார்ஷியல் நெகட்டிவ், கார்பனுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ். ஸோ இந்த மித்தைல் குரூப் இந்த பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற கார்பன் அப்ரோச் பண்ணும், பாண்ட் மேல ஷிஃப்ட் ஆகும். அப்போ கார்பன் ஆர் single bond O minus, single bond methyl group, single bond O R. இப்போ கவுண்டர் அயான் வந்து MgBr plus இப்படி கவுண்டர் அயானா நிற்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கார்பன் மேல லோன் பேர் இருக்கக்கூடிய 2 ஆட்டம்னால இருக்கவே முடியாது. அதாவது ஒரே கார்பன் மேல 2 ஆல்கஹாலோ இல்ல 2 ஆக்சிஜனோ இல்ல 2 நைட்ரஜனோலாம் இருக்க முடியாது. ஏன்னா ரெண்டுமே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கும், பயங்கரமா ரிப்பல் ஆகும். ஸோ இந்த ரிப்பல்ஷனை அவாய்ட் பண்றதுக்காக இந்த சிஸ்டம் என்ன பண்ணும்னா, இந்த நெகட்டிவ் சார்ஜ் யூஸ் பண்ணி மறுபடியும் இங்க டபுள் பாண்டா மாறிட்டு இந்த RO என்ன பண்ணும்னா பாண்டை எடுத்துட்டு RO மைனஸா வெளியில வந்துடும். இப்போ ப்ராடக்ட் என்ன வரும், கார்பன் R. இப்போ இங்க CH3 மட்டும்தான் இருக்கு, மேல we have double bond O. RO மைனஸ் வெளியில வந்துருச்சு. அடுத்தது நான் என்ன பண்ணிருக்கேன், கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கொஞ்சம் இல்ல நிறைய போட்டிருக்கேன். அப்ப இந்த கீட்டோன் கூட மறுபடியும் நம்மளோட கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ரியாக்ட் ஆகும். இப்ப என்ன ப்ராடக்ட் வருதுன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுமே? என்ன ப்ராடக்ட் வருதுன்னு சொல்லுங்க பாப்போம். tertiary alcohol ma'am. அவ்வளவேதான், tertiary alcohol. ஸோ இந்த அதே மெக்கானிசம் தான் இங்கே OH R CH3 இன்னொரு CH3, அவ்வளோதான் tertiary alcohol. அப்போ எஸ்டரை எக்ஸஸ் ஆஃப் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட ட்ரீட் பண்ணீங்கனாலும் you end up with tertiary alcohol. புரியுதுங்களா? இதெல்லாம் ரொம்ப காமனான விஷயம், நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் அலிஃபாட்டிக் ஆல்கஹாலோட ப்ரிப்பரேஷன். அடுத்தது அரோமேட்டிக் ஆல்கஹால், தட் இஸ் ஃபீனாலோட ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். இதுல வெரி ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஃபீனால் ப்ரிப்பரேஷன், இது ரொம்ப காமன். இது நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம், லாஸ்ட் சாப்டர்லயே பார்த்தோம். நீங்களே சொல்லுங்க. ஐ ஹாவ் குளோரோபென்சீன். குளோரோபென்சீனை நான் ஃபீனாலா மாத்தணும். ரியேஜென்ட், டெம்பரேச்சர், ப்ரெஷர்லாம் ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல, என்ன லாஜிக்னு எனக்கு சொல்லுங்க. என்ன பண்ணியிருக்கேன், அடிஷனா, எலிமினேஷனா, சப்ஸ்டியூஷனா, என்ன பண்ணியிருக்கேன்? Ma'am, in presence of NaOH. Yes, reagent is sodium hydroxide, but என்ன லாஜிக், இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்கு? I have chlorine in my substrate and the chlorineக்கு பதிலா OH minus, so it is basically a substitution reaction. Cl minusக்கு பதிலா OH minus substitute ஆகுதுங்கும்போது it is a nucleophilic substitution reaction. இது சாதாரணமா நடக்காது. ஸோ நியூக்ளியோஃபைலை ஜென்ரேட் பண்றதுக்கு நான் சோடியம் ஹைட்ராக்சைடு போடுறேன், தத்வதிகா சொல்ற மாதிரி. பட் இது சாதாரண கண்டிஷன்ல நடக்காதே. ஸோ எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ 623 கெல்வின் and 300 atmosphere கொடுத்தால் ரியாக்ஷன் நடக்கும். and this process is called Dow's process. அவ்வளவுதான். ஃபைன். அடுத்தது இப்போ இந்த காம்பவுண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்பவுண்ட். இந்த காம்பவுண்ட் பேரு கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. பென்சீன் மேல NH2 குரூப் இருக்கு. எஸ், இட் இஸ் அனிலின். ஓகேங்களா? அனிலின் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்பவுண்ட். இந்த அனிலினை நம்ம வந்து பென்சீன் டைஸ்னியம் குளோரைடா மாத்தலாம். இந்த ரியாக்ஷனும் உங்களுக்கு புதுசு இல்லை. ஹாலோ ஆல்கேன் ஹாலோரின்லயே சான்மேஸ் ரியாக்ஷன் ஒன்று படிச்சோம், அதுல இப்படிதான் பண்ணோம். பென்சீனை அனிலினை பென்சீன் டைஸ்னியம் குளோரைடா மாத்திட்டு
அதுக்கப்புறம் அந்த டைசனியம் அந்த குரூப் இந்த நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட் நைட்ரஜன் குரூப் இருக்கு இல்லைங்களா, அந்த அசோ குரூப், அதுக்கு பதிலா நம்ம எந்த குரூப்பை வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம் இல்லைங்களா. லாஸ்ட் சாப்டர்ல நம்ம குளோரின் புரோமின் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஆனா இங்க வந்து ஆல்கஹாலை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணணும்? NaNO3 சாரி NaNO2 மேம். NaNO2 மட்டும் பத்துங்களா? இன்னொன்னு வேணுமே. நைட்ரிக் ஆசிட் பிளஸ் HCl. ஓகே, 2-3 விஷயம் உங்க மனசுல இருக்கு, ஆனா கொஞ்சம் மாறிடுச்சு சொல்றேன். ஒன்னா HNO2, this is nitrous acid. நைட்ரிக் இல்ல, நைட்ரஸ் ஆசிட். இல்லனா இதுக்கு பதிலா இதை ஜெனரேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா HCl plus NaNO2 போடுவாங்க. ஸோ இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற NO2வும் சேர்ந்துரும். ஸோ திஸ் இஸ் கால்ட் சோடியம் நைட்ரைட். ஓகேங்களா, அவ்வளவுதான் சோடியம் நைட்ரைட். HCl NaNO2 போடலாம், இல்லைன்னா HNO2 போடலாம். 0 to 5 degree Celsius மெயின்டைன் பண்ணாங்கன்னா டைசனியம் சால்ட் ஃபார்ம் ஆகும். பென்சீன் டைசனியம் சால்ட் இஸ் அன்ஸ்டேபிள். 0 to 5 டிகிரியில தான் அது ஸ்டேபிளா இருக்கும். அதனால தான் இந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த குரூப் எப்போ வேணாலும் வெளியில போகும். இட் இஸ் அ வீக்கஸ்ட் பாண்ட். அப்போ இந்த குரூப் வெளியில போனா எனக்கு எந்த குரூப் அங்க அட்டாச் பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரியேஜென்ட் போடணும். இப்போ நான் இங்க வாட்டர் போட்டேன்னு வச்சுக்கோங்க, வாட்டர்ல இருந்து OH மைனஸ் போய் அந்த இடத்துல அட்டாச் ஆகி will end up with phenol. சான்மேயர்ஸ் ரியாக்ஷன்ல நம்ம என்ன பண்ணோம், குப்ரஸ் குளோரைட் போட்டோம், இல்லைன்னா குப்ரஸ் புரோமைட் போட்டோம், குளோரின் புரோமினோ போய் அட்டாச் ஆச்சு. கரெக்டுங்களா? அதே மாதிரி தான். ரைட். இன்னொரு ஃபேமஸான ஒரு மெத்தட் இருக்கு ஃப்ரம் கியூமன். இந்த சமயத்துக்கு அதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா? கியூமன், ஏன்னா இப்போதான் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, ஃபுல் சிலபஸ்ங்கும் போது கண்டிப்பாக இந்த சாப்டர்லாம் கவர் பண்ணியிருந்திருப்பாங்க. பை எனி சான்ஸ் கியூமன் ஸ்ட்ரக்சர் ஞாபகம் இருக்குங்களா? எக்ஸாக்டா சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, உங்களுக்கு ஒரு வேக் மெமரியில ஏதாவது ஞாபகம் இருக்கு இல்லைங்களா, அது சொல்லுங்க போதும். ஐசோப்ரோபைல் பென்சீனா மேம்? ஆமா, ஐசோப்ரோபைல் பென்சீன் தான். ஸோ கியூமன் அப்படிங்கிறது பென்சீன் மேல ஐசோப்ரோபைல் குரூப் இருக்கும். ஐசோனா என்ன, 3 கார்பன் இப்படி 7 மாதிரி இல்லைன்னா L மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும். அதுல செகண்ட் கார்பன்ல சப்ஸ்டிடியூஷன் வந்திருக்கும், அதான் ஐசோன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் a காமன் நேம். இப்போ CH3 CH3 இதுக்கு பேரு தான் கியூமன் இல்லைன்னா ஐசோப்ரோபைல் பென்சீன். சரி, இதை எது கூட ட்ரீட் பண்ணுவாங்கன்னா ஏர் ஆர் ஆக்சிஜன் கூட ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த 2 ஆக்சிஜன் இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல போய் சீட் ஆயிடும். ஆக்சிஜன் சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜனா, ஆக்சிஜன் சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன் இஸ் கால்ட் பெராக்சைடு. இது என்ன பெராக்சைடு, கியூமன்ல இருந்து வந்த பெராக்சைடு. ஸோ லெஃப்ட் சைட்ல ஐ ஹாவ் கியூமன், ரைட் சைட்ல ஐ ஹாவ் ஹைட்ரோ குரூப். ஸோ கியூமன் ஹைட்ரோ பெராக்சைடு. இதை ஃபர்தரா ஹைட்ரலைஸ் பண்ணீங்கன்னா இந்த குரூப் வெளியில வரும். நான் ஹைலைட் பண்றேன் எந்த குரூப் வெளியில வரும்னு. இந்த குரூப் வெளியில வந்துரும். மீதி என்ன இருக்கும், பென்சீன் OH மட்டும் தனியா இருக்குமா. So we'll end up with benzene with OH. அப்ப இது என்னது, phenol. மீதி என்ன இருக்குன்னு சொல்லுங்க, CH3 C CH3
double bond. ஓ இந்த காம்பவுண்ட் பேர் சொல்லுங்க பாப்போம். This is phenol and what is this? It is a ketone with 3 carbons. அப்ப நம்ம என்னன்னு சொல்லலாம்? It is a propanone. propanone ஓட காமன் நேம் சொல்லுங்களேன். ரொம்ப ஃபேமஸான பேராச்சு அது. dimethyl ketone. acetone. ஓகேங்களா? ஃபைன். அவ்வளவுதான். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரியாக்ஷன். ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன் ஃபுல்லா முடிச்சிட்டோம். அடுத்தது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் அது எப்படி வந்து ஸ்பிளிட் பண்ணி நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா நம்மளோட ஆல்கஹால் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல எப்படி இன்வால்வ் ஆகும்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ ஒரு காம்பவுண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகணும்னா பாண்ட் கிளீவ் ஆகணும். ஸோ ஆல்கஹால்ல எந்த இடத்துல எல்லாம் பாண்ட் கிளீவ் ஆகுமோ அதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு தனித்தனி செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸா பேசுறாங்க. ஸோ ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் தி ஃபார்முலா. ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்க பாண்ட் கிளீவ் ஆகிறது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். அதுல ஒரு 2-3 ரியாக்ஷன்ஸ் இருக்கு. அடுத்தது கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவுல கிளீவ் ஆகி ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்ததுன்னா அதெல்லாம் செகண்ட் செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். இந்த பீனு போட்டிருக்கேன் பாருங்க, கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் கிளீவேஜ். அதுலதான் ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வரும். டீஹைட்ரேஷன் ஒரு ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்லாம் அங்கதான் வரும். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்ட் கிளீவேஜ்ல ஒரு 2 ரியாக்ஷன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னன்னா, இப்போ ஆல்கஹால்ல ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல பாண்ட் கிளீவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அது ஹோமோலிட்டிக்கா கிளீவ் ஆகாது, ஹெட்ரோலிட்டிக்கா தான் உடையும். ஏன்னா ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ப்ராப்பராலாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகல, அதுவே அன்ஈவனா தான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அப்ப பாண்ட் இப்படி கிளம்ஸியா உடைஞ்சு பாண்ட்ல இருக்கிற 2 எலக்ட்ரானும் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமான ஆக்சிஜனுக்கு போயிடும். ஓகேங்களா? So it will get converted as RO minus and H plus. அப்ப இந்த காம்பவுண்ட் H plus கொடுக்குதே, அப்ப ஆல்கஹாலுக்கு அசிடிக் நேச்சர் இருக்குன்னு சொல்லலாமா? பட் the problem is இது மினரல் ஆசிட்ஸ் மாதிரி ஸ்ட்ராங் ஆசிட் கிடையாது. இட் இஸ் a weak acid. புரிஞ்சுதுங்களா? அப்ப ஈக்லிபிரியம்ல இருக்கும். அப்ப எந்தெந்த சிஸ்டம்ல ஈக்லிபிரியம்ல இருக்கும் அதுக்கு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதலாம். So equilibrium constant ஓட எக்ஸ்பிரஷன் என்ன 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. concentration of RO minus into concentration of H plus divided by concentration of ROH. அவ்வளவுதான். சோ உங்களுக்கு 2 ஆல்கஹால் கொடுக்கறாங்க அப்படின்னா 2 ஆல்கஹாலுக்கும் அசிடிக் ஸ்ட்ரென்த்தை நம்மளால டிசைட் பண்ண முடியணும் ஸ்ட்ரக்சரை வச்சு. ஸோ ஸ்ட்ரக்சரை வச்சு டிசைட் பண்ணிட்டு இது ஸ்ட்ராங் ஆசிட் இது வீக் ஆசிட்னு ரிலேட்டிவா நம்ம சொல்லணும். எப்படி இருந்தாலும் ஆர்கானிக் ஆசிட்ஸ் எல்லாமே மினரல் ஆசிட்ஸ் மாதிரி ஸ்ட்ராங் கிடையாது. இட் இஸ் கன்சிடர்ட் டு பி வீக். ஆனா இருந்தாலும் ஒரு 3-4 ஆசிட் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்குள்ள எதுக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி அதிகம்னு சொல்ல தெரியணும். அது வந்து ஸ்ட்ரக்சரை வச்சுதான் சொல்ல தெரியணும். ஸ்ட்ரக்சர் வச்சு எப்படி சொல்றதுன்னு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லித்தரேன். பட் சம்டைம்ஸ் அசிடிக் ஸ்ட்ரென்த்தை வச்சு அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா pH வச்சு அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா Ka வேல்யூஸ் pK வேல்யூஸ் வச்சு அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கான ரிலேஷன்ஷிப் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எதெல்லாம் H plus ரிலீஸ் பண்ணுதோ அதெல்லாம் ஆசிட். எது ரொம்ப அதிகமான H plus ரிலீஸ் பண்ணுதோ அதுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். எல்லா வீக் ஆசிட்ஸ்க்குமே we have K values. ஓகேங்களா? அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் H plus ion கான்சென்ட்ரேஷனும் Ka-யும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ எந்த ஆசிடுக்கு Ka ஜாஸ்தியோ அதுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த்தும் அதிகம். ஓகேங்களா? சிமிலர்லி pH ஓட ஃபார்முலா என்ன? மைனஸ் லாக் ஆஃப் H plus ion கான்சென்ட்ரேஷன். அப்போ H plus ion கான்சென்ட்ரேஷனும் pHம் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். நீங்க H plus ion கான்சென்ட்ரேஷனை கம்மி பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, pH அதிகமாயிட்டே வரும். ஓகேங்களா? அப்போ எந்த ஆசிடுக்கு pH வந்து lowest pH இருக்கோ அதுக்கு highest H plus ion concentration. H plus ion concentration அதிகம்னா அப்போ acidic strengthம் அதிகம். So lowest pH
acidic strength maximum. ஓகேங்களா? Similarly, we have a term called pKa. pH மாதிரியே தான் p க்கு பதிலா minus log, ka க்கு நேரா ka. அப்போ ka யும் pKa யும் again inversely proportional. அப்ப ka ஜாஸ்தினா pKa lowest ஆகும். So எந்த ஆசிடுக்கு lowest pKa இருக்கோ அதுக்கு highest ka னா more number of H plus ion, which means அதுக்கு acidic strength maximum இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு 4 ஆசிட் கொடுத்துட்டு pKa values வச்சு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லலாம், ka values வச்சு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லலாம், இல்லைன்னா just acidic strength வச்சு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லலாம். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒன்னோட ரிலேஷன்ஷிப் தெரியணும். ஓகேங்களா? ஆனா ஃபார்முலாவா கொடுப்பாங்க இல்லைன்னா ஸ்ட்ரக்சரா கொடுப்பாங்க. நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு அசிடிக் ஸ்ட்ரென்த்தை சொல்ல தெரியணும். பொதுவா ஆல்கஹால்ஸுக்கு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தால் அங்க அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். இதுவே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் அசிடிக் ஸ்ட்ரென்த் கம்மியாகும். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் நீ எதை சொல்றேன்? ஒன்னா மைனஸ் ஐ குரூப்ஸ் இருக்கணும், இல்லைன்னா மைனஸ் எம் குரூப்ஸ் இருக்கணும். அதே மாதிரி எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் நீ எதை சொல்றேன்? ஒன்னா பிளஸ் ஐ குரூப்ஸ் இருக்கணும், இல்லைன்னா பிளஸ் எம் குரூப்ஸ். மீசோமெரிக் இண்டக்டிவ் எஃபெக்ட்லாம் தெரியணும், அதோட குரூப்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ரைட். இதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இன்னும் ஒரே ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி தான் இருக்கு ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்ட் கிளீவேஜ்ல. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் கிளீவேஜ்க்கு போயிடலாம். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதுல ஏதாவது டவுட் இருந்தா ப்ளீஸ் கேளுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே, டவுட்ஸ் இல்லைன்னா கிளாஸ் ஃபைண்ட் அப் பண்ணிக்கலாமா? தேங்க்ஸ் மேடம். Okay, sir. Okay. Thank you, sir. Good night, guys. Bye-bye. Thank you, ma'am.